வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். 130 கேள்விகளுக்கு மேலே குரூப் 1 ப்ரிலிம்ஸில் போட்டிருக்க ஒரு நபராக இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து உங்களுடைய கனவு வேலை குரூப் 1 மெயின்ஸ் ஆர் குரூப் 2 மெயின்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த 2 சிலபஸுக்கும் உள்ள ஒற்றுமையை தெரிஞ்சுக்கணும். அடுத்து குரூப் 1 மெயின்ஸ் என்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ரைட், டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க? குரூப் 1 தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுவதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டா மெயின்ஸ் நடப்பதற்கான வாய்ப்பு எப்போ இருக்கு? நம்ம மொத்தம் 2 ப்ராபபிலிட்டி எடுத்துகிட்டு வரோம். 2024 என்ன மாதிரியான டேஸ் டியூரேஷனில் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விடப்பட்டுச்சு, அதை தொடர்ந்து மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற 2 டேட்டாவையும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் காமிச்சிருக்கேன். இப்போ ப்ராபபிலிட்டி 1 பார்ப்போம். போன வாட்டி நடந்த மாதிரி அதே அளவில் நடக்குது அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் என்னைக்கு நடக்கும்? நவம்பர் 1 வீக், நவம்பர் 7 அப்படின்னு போட்டிருக்கோம். ரைட், ப்ராபபிலிட்டி 2 என்ன சொல்லுதுன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆகஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆகஸ்ட் 30 நமக்கு ரிசல்ட் விடுவதா நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெயின்ஸ் எப்போ நடக்கும்? டிசம்பர் 7 நடக்கும். இந்த 2 ப்ராபபிலிட்டியில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ 130 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் குறிச்சிட்டீங்க சார். நீங்கள் குரூப் 1 படிக்கலாமா வேணாமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் குரூப் 1 இலக்கு வச்சு இந்த தேர்வை எழுதியிருக்கீங்கன்னா குரூப் 2 ரிட்டன் மெயின்ஸும் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் என்னென்னலாம் சார் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் எப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் யார் சார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா ஒரு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பே ப்ரிலிம்ஸையும் மெயின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குரூப் 1க்கு தான் எழுதியிருக்கீங்க, உங்களுடைய கனவு வேலை குரூப் 2லையும் இருக்குதுன்னு வச்சுப்போம். 130 கேள்விகளுக்கு மேலே சரியாக பதிலளித்த நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எழுத முடியும். இருந்தாலும் நீங்கள் 50-50 நினைக்கிறீங்க, எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? குரூப் 2 மெயின்ஸுக்கும் நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 60% சிலபஸ் என்னவா இருக்கு? 2க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு தனியாக நேரம் கொடுப்பது இல்லை. ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்னதான் செஞ்சாகணும்? அப்ஜெக்டிவ் மெயின்ஸுக்கும் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கும் ஒரே நேரத்தில் படிக்கணும். அப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு நேரம் இருக்காது. அப்போ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 60% ஆஃப் சிலபஸ் 2க்கும் 1. அடுத்து குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸை உங்களால் எளிமையாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் லாஜிக். தேர்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் குரூப் 1க்கு ஈஸியாக எழுதி முடிக்க முடியும். அப்போ உங்களுடைய கேள்வி 130க்கு மேலேயோ 140க்கு மேலேயோ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதற்கூடவே நமக்கு குரூப் 2 மெயின்ஸும் கவர் ஆகிடுது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் 40 மார்க் எங்கேருந்து தான் வருது? ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நமக்கு எவ்வளவு மார்க் வருது? 100 மார்க்ஸ் வருது. இது 2க்குமான ஒற்றுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும் குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும் 2த்தையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் இங்கே 2 சிலபஸையும் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். குரூப் 2ல் கொடுத்துருக்கக்கூடிய அதே சிலபஸை எந்த விதமான லெட்டர் சேஞ்சஸும் இல்லாமல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குரூப் 1க்கான சிலபஸையும் எந்த விதமான லெட்டர் சேஞ்சஸும் இல்லாமல் உங்கள் கண்ணு முடி காமிச்சிட்டேன். நம்மளுடைய புரிதலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் குரூப் 2ல் எப்படி கவர் ஆகுது, குரூப் 1ல் எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே குரூப் 1 100 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால இது குரூப் 1. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே குரூப் 2 40 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே டார்க்கர் சைடாக நான் கிரே கலரில் ஃபிட் பண்ணியிருக்கேன்ல, இந்த கிரே கலர் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
அந்த மாதிரியான வார்த்தைகள் டெலிபரேட்டா குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்காது. திரும்பியும் புரிஞ்சுக்கிங்க, இந்த வார்த்தைகள் டெலிபரேட்டா இருக்காது. இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதே லெட்டரால இங்க வந்து ஃபில் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் எவ்வளவு அந்த மாதிரி கிரே ஷேட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 இதுதான் நம்மளுடைய கிரே ஷேட் இருக்கிறதுக்கான ஏரியா. அப்ப இந்த கிரே ஷேட் வந்து சிலபஸோட ஒத்து போலன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல 60% ஆஃப் த சிலபஸ் ஒத்து போகுது அப்படிங்கிறது உண்மை. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் நீங்க ஒரே நேரத்தில் படிச்சா உங்களால கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அடுத்து 130 கேள்விகளுக்கு மேல நான் குறிச்சிருக்கேன் சார், நான் மெயின்ஸ் படிக்கணுமா வேணாமான்னு ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக படிங்க அப்படிங்கிறதுக்கும் தான் என்னது இந்த வீடியோவை நம்ம டீடைல்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுத்துப்போம், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ங்கிறது குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கா சார்? அங்க பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ங்கிறதும் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் சொல்லிட்டு அதுல யார் யாரெல்லாம் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு குரூப் 1 மெயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த யூரோப்பியன்ஸ் யாரு யாரு அப்படிங்கிறது வரைக்கும் என்ன இருக்கு நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இரண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரே ஏரியால இருக்கக்கூடிய டாபிக். அந்த கிரே ஏரியா அப்படிங்கிறது அதே வார்த்தைகள் டெலிபரேட்டா எங்க இருக்காது, குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்காது அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வார்த்தையுடைய கலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் அப்படின்னா எப்படி ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டுக்குள்ள வந்து தங்களை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்க பொருள்படுது. அப்ப மூணாவது பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பென்ஷன், கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது டாபிக். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்ல அந்த டாபிக் இருக்கான்னு பார்த்தா டிட்டோவா இல்லை. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே எங்க கவர் ஆயிடுது, இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல கவர் ஆயிடுது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், கர்நாடிக் வார்ஸ் அப்படின்ட்டு இங்க நான் சில பாயிண்ட்ஸை ரெட் கலர்ல சொல்லியிருக்கேன். அந்த ரெட் கலர்ஸை ஏன் சார் மீன் பண்றேன் அப்படின்னா அங்க டெலிபரேட்டா இல்ல, அதை குரூப் 2 மெயின்ஸ்ல டெலிபரேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரைட், இன்னமா நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருவேன். அடுத்து இரண்டு பாயிண்ட்டுமே என்ன சார் பண்றாங்க அப்படின்னா டிட்டோவா அங்க இருக்கிறது அப்படியே இருக்கு. இதை ஃபுல்லுத்தையுமே நம்ம அடிச்சிடலாம், இதை ஃபுல்லுத்தையுமே நம்ம அடிச்சிடலாம். 5th பாயிண்ட்டும் இங்க இருக்கிறது அப்படியே இருக்கு, அதனால இதை இரண்டத்தையும் அடிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா லீடர்ஸை பத்தி எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கு. ரைட் சார், இந்த டாபிக் இங்க வந்து டிட்டோவா இல்லை, அதனால இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதும் இல்லை. அடுத்த டாபிக் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அந்த பாயிண்ட் 2 மெயின்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அப்ப இதையும் என்ன பண்ணிடுறோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். அடுத்து குரூப் 1 மெயின்ஸா இருந்தாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸா இருந்தாலும் சரி, அங்க லீடர்ஸை பத்தின ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு. இங்க குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பெசிபிக் அப்படிங்கிறதுனால சில லீடர்ஸை மட்டும் எங்க பண்ணியிருக்காங்க, இங்க எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனா 2 மெயின்ஸ் தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து வீரருமே என்ன கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கிரே கலர் ஷேடை எடுத்துக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், குயிலி, புலித்தேவர், இது எல்லாமே எங்க சார் கவர் ஆயிடும் அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் ரிவோல்ட் அப்படின்னு படிக்கிறோம்ல, ரிவோல்ட் ஆஃப் பாலிகர், சவுத் இந்தியன் ரெபிலியன், வேலூர் மியூட்டனி, இது எல்லாத்திலையுமே இந்த பாயிண்ட் வந்து கவர் ஆயிடும். ரைட், ஃபர்தரா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த லீடர்ஸை மட்டுமே 3 இதா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்க லீடர்ஸ் அப்படிங்கிறது 8th பாயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 8th பாயிண்ட்ல 1, 8th பாயிண்ட்ல 2, 8th பாயிண்ட்ல 3 இருந்தாலும் உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு குரூப் 1 மெயின்ஸ்ல அந்த டாபிக் டெலிபரேட்டா இல்லை அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிட்டேன், அதை கிரே கலர் ஏரியாலேயே நான் விட்டுட்டேன். அடுத்து இங்கேயும் அங்கேயும் பொருந்தக்கூடிய தலைப்பு 9வது டாபிக்கை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதே தான் என்ன இருக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்ப இரண்டத்தையும் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 10th பாயிண்ட்ல என்ன இருக்கு, இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் என்ன இருக்கு குரூப் 2 மெயின்ஸ்லயும் இருக்கு. அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 11th பாயிண்டா என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் பெசிபிக்ல இந்த ஹிஸ்டரி டாபிக் 100 மார்க்ஸ் கேட்கறதுனால அதுல எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன்
இந்தியன் பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய குரூப் 2 சிலபஸில் இல்லை. இப்போ திருப்பியும் மேலேருந்து கீழே ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் என்ன, 60% ஆஃப் சிலபஸ் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் குரூப் 1 மெயின்ஸை படித்தாலே சரி, அதில் குரூப் 2 மெயின்ஸ் உள்ளடக்கிடும். குரூப் 1 மெயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு தடுமாற்றமாக இருக்கீங்க அப்படின்னா தடுமாற்றமே வேணாம். 130 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் குறிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக படிங்க. நீங்கள் படிக்கிறது ஒருபோதும் வீணாகாது. 100 மார்க் அது மெயின்ஸில் இருக்குன்னா அதே தலைப்புகள் 40 மார்க்கில் குரூப் 2 மெயின்ஸில் இருக்குது. ரைட்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.